என்னோட கேள்விக்கு பதில சொல்லு இப்படி சொல்லுவோமா, என்னோட கேள்விக்கு பதில பேசு இப்படி சொல்லுவோமா? என்னோட கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு பத்தாவோ இந்த வார்த்தையும், பேசு இதுக்கு போலோ இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா மேரே பிரஷ்னக்கா உத்தர் பத்தாவோ அப்படின்னா என்னுடைய கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு அர்த்தம். அதுவே மேரே பிரஷ்னக்கா உத்தர் போலோ அப்படின்னு சொன்னா நம்ம பேசுறத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்ம இதை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் தி மோஸ்ட் நேச்சுரல் ஹிந்தி. ஓகே, அதனால வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பத்தாவோ இந்த வார்த்தை ரொம்ப சூட்டபிளான ஒரு வேர்டா நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு பேசு அப்படின்னும் சொல்லுவோம், என்னாச்சு சொல்லு இப்படின்னும் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல கியாவா போலோ கியாவா பத்தாவோ இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம இன்டர்சேஞ்சபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம அதை மாற்றி யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உன்னோட பேர் என்ன சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவோம், உன்னோட பேர் என்ன பேசு இப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த இடத்துல துமாரா நாம் கியா ஹை பத்தாவோ இப்படி தான் நம்ம பேசணும். அப்போ ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போதோ பேச சொல்லும் போதோ நம்ம போலோ இந்த வார்த்தையும், ஒருத்தர்கிட்ட இருந்து ஏதாவது பதிலை கேட்கும்போதோ இல்லை விளக்கம் சொல்லி கேட்கும்போதோ அந்த மாதிரி இடத்துல வந்து பத்தாவோ இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஹிந்தி கற்றுக்க தமிழ் ஈஸி ஹிந்தியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.